ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். இது 57வது சீரீஸு. பழைய வீடியோஸு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க லிங்க்கு கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். டேட்டு பார்த்தீங்கன்னா 21/8/2024. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். இது முழுக்க தமிழில் ஃபுல்லாக போடுறேன் நான். லாஸ்ட் 1 இயராக நம்ம ட்ராக்கிங் வீடியோ மாதிரி போட்டுட்ருக்கேன். எந்த இடத்துல பை வந்திருக்கு, எந்த இடத்துல செல் வந்திருக்கு, செல் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுது, பை வந்ததுக்கப்புறம் எப்படி ப்ராஃபிட் ஆகுதுன்ட்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். பழைய வீடியோவை கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு புரியும். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க வந்து உள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் லாஸ்ட் 1 இயராக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நான் இதில் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இதில் தனிப்பட்ட உங்களோட என்ட்ரிஸ் எதுவுமே வந்து உங்களையே சாரும். ஓகேவா? இதில் என்ட்ரி வரது எதுவுமே என்னோடய பொறுப்பு கிடையாது. வர ட்ரேடை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோஸு. இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 என்ட்ரி, 5 என்ட்ரி. 5 என்ட்ரிக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. ஆனால் மேலே போய் அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து ட்ரிபிள் டாப் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோஸில். ட்ரிபிள் டாப் வந்து அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. மேலே போனதில் நம்மளுக்கு என்ன கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஆல்ரெடி 5 என்ட்ரி, 6வது என்ட்ரி, இப்போ 7வது என்ட்ரி, இப்போது இன்றைக்கி 8வது என்ட்ரியும் வந்திருக்கு. இப்போ மொத்தம் நம்மளுக்கு 8 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 8 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா எப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு 8 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா 8வது என்ட்ரி 7வது என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் இருக்குது, மீதி எல்லாம் லாஸில் இருக்குது. இது அடுத்தடுத்த இந்த வீக்கில் மோஸ்ட்லி இதை கவர் பண்ணி கீழே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம், நம்ம இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக கவர் பண்ணலாம். அடுத்தது சில்வர் மார்க்கெட், இப்போதைக்கு எதுவும் கிடையாது. அடுத்தது ஏயுடி கேட்லேயும் ஒன்றும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப்பில் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நல்லாவே மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகின்னு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் ஆக முடியலன்னா இந்த ரேஞ்சுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ரேஞ்சு போகாமல் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் மீனிங் என்னென்னா இந்த மேஜரான ஏரியாவில் ரிவர்ஸ் அடித்து திருப்பியும் புல் பேக் ஆகி இந்த ரேஞ்சை தொடறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஏயுடி சிஹெச்எஃப் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம் இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இது அப்படியே பழைய வீடியோஸில் கிராஸ் செக் பண்ணிங்க, 2-3 வீடியோவில் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா இது எந்த லெவலில் மைனஸ் போச்சு, அதுக்கப்புறம் எப்படி பொறுமையாக நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்ததுன்ட்டு. இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் இதில் மூமெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ண தேவை. அடுத்தது ஏயுடி ஜேபிஒய் 1 2 3 4 5 என்ட்ரி. இந்த 5 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சின்ன லாஸு இல்லை ப்ராஃபிட் அந்த ரேஞ்சில் சொல்ல முடியாது, 0ல் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதை ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3மே ப்ராஃபிட்டில் இருக்குது, இது 2 மட்டும் மைனஸில் இருக்குது. சின்ன 0 அதான் சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கும் நம்ம ஏயுடி ஜேபிஐயை பொறுத்த வரைக்கும். இது எந்த லெவல் போகுதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். அடுத்தது ஏயுடி நியூசிலாண்டில் இந்த ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து எப்போ வேணாலும் புல் பேக் ஆகி ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு 3 என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்கும். நம்ம இது எப்போ வேணாலும் ஷார்ப்பாக இந்த ரேஞ்சில் இருந்து புல் பேக் ஆகி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூவ் ஆச்சுன்னா கூட இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த ரேஞ்சுக்கு வரும்போதே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துடும். ஏயுடி நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது கேடு சிஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் 2 என்ட்ரி தான். 2 என்ட்ரியும் இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆவரேஜில் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி இங்கே புல் பேக் நடக்கலாம், பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் இதை பற்றி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கேடு ஜேபிஒயில் 1 2 3 4 இந்த 4 என்ட்ரிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு சின்ன லாஸில் இருக்குது.
ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரிஸ்க் கிடையாது. சின்ன லாஸில் இருக்குது. இந்த ரேஞ்சில் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு. இந்த ரேஞ்சு புல் பேக் ஆகி கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா ஜேபிஐ பேர் ஷார்ப்பாக இந்த ரேஞ்சை தூக்கின்னு வந்து நின்றோம். ஓகே, பார்க்கலாம் இந்த ரேஞ்சுக்கு வருதா இல்லையான்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஐ ஒன்றும் கிடையாது. ஹீரோ ஏயுடி. ஹீரோ ஏடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் கொஞ்சம் புல் பேக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கீழே இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் வர முடியல. ஆனால் இந்த இடத்துலையும் நல்ல மூமெண்ட்டு கிடச்சிருந்துருக்கு. கொஞ்சம் கீழே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் இன்னும் ப்ரெஷர் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி டெவலப் ஆகி கீழே வந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இது கீழே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகே, இப்போதைக்கு ஹீரோ ஏடி நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல சேஃபாக ஜோனில் இருக்கும். நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஹீரோ கேடு. ஹீரோ கேடில் அழகாக ரேஞ்ச் எடுத்து நல்ல ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. இதில் 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி வந்திருக்கு. 8 என்ட்ரி இப்போதைக்கு லாஸில் தான் இருக்குது. இது எப்போ வேணாலும் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பொறுமையாக ரேஞ்ச் எடுத்துன்னு இருக்குது. இந்த ரேஞ்சு அந்த ஸ்ட்ரக்சரில் நிற்க முடியலன்னா ஷார்ப்பாக கீழே இறங்கும். இந்த ரேஞ்சுக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக மேலே போச்சோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடும். கீழே இறங்கும் போது இந்த லெவலுக்கு வரும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இந்த லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் இருந்ததுன்னா கீழே வந்துடும். ஓகே, ஆனால் இந்த லெவல் வரும்போதே நம்மளுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்கும். ஹீரோ கேடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லாஸில் தான் இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை கவர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப். ஹீரோ சிஹெச்எஃப்பில் லைட்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. 2 என்ட்ரி தான். இந்த 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் புல் பேக் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சிலே திருப்பி வந்து நின்றுட்டுருக்கு. இந்த ரேஞ்சு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகணும்னு நினச்சி க்ளோஸ் ஆகலை. ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் இது எந்த மூமெண்ட் இருக்குதுன்னு அடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபியில் நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். க்ளோஸ் ஆகலை. கொஞ்சம் புல் பேக் ஆகி திருப்பியும் கீழே வந்திருக்கு. கீழே வரதான் ட்ரை பண்ணுது ப்ரெஷரு. இந்த ரேஞ்சில் நிறைய பேர் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால் இது தாண்டத்துக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே வந்தாலும் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால் நம்மளுக்கு இந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை இப்போது கவர் பண்ணிட்டோம். இதில் நம்ம எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹீரோ ஜிபிபியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்குது. அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒயில் 1 2 3 என்ட்ரி. 3 என்ட்ரியும் இப்போதைக்கு சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, ரொம்ப லாஸ் கிடையாது. சின்ன ப்ராஃபிட்லேயே இருக்குது. ரெண்டுமே ப்ராஃபிட்டு. ஒன்று மட்டும்தான் லாஸு. அதே ரேஞ்சில் சுற்றிட்டுருக்கு. இந்த புல் பேக் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி மேலே போச்சுன்னா ஷார்ப்பாக மேலே போயிடும். ஜேபிஒய் பேருன்றதுனால மேலே போச்சுன்னா நல்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, ஹீரோ ஜேபிஒய் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட். ஹீரோ நியூசிலாண்டில் ஒன்றும் கிடையாது. ஹீரோ யூஎஸ்டி. ஓகே, சூப்பர். ஹீரோ யூஎஸ்டியில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி வந்து யூஎஸ்டி பேருன்றதுனால யூஎஸ்டி பேர் எல்லாமே ஷார்ப்பாக மேலே போயிட்டுருக்கு. அது கூட இதுவும் மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குன்ற ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி அப்படியே கேர் பண்ணி இது கூட எத்தனை என்ட்ரி கிடைக்குதோ அதுவும் ப்ளஸ் கோல்டும் என்ட்ரி நிறைய ஓடிட்டுருக்கு யூஎஸ்டி பேருன்றதுனால. அது எல்லாமே இறங்கும் போது ஷார்ப்பாக கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வரணும். இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கணும். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு நம்ம இந்த லெவல்லே நம்ம இதை மார்க் பண்ணி வச்சிடலாம். இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம். ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடி ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கவர் பண்ணிட்டோம். இதை பற்றி அதிகம் பேச தேவையில்ல. ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ எடுத்தாச்சு. அதனால் இது எந்த மூமெண்ட் நடந்தாலும் இதுக்கப்புறம் கேர் பண்ண தேவையில்ல. அடுத்தது ஜிபிபி கேடு. ஜிபிபி கேடு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு மூமெண்ட் எல்லாம். ஜிபிபி சிஹெச்எஃப்.
ஜிபிபி சிஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆக வேண்டியது இன்னுமே க்ளோஸ் ஆகலை. சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரிவர்ஸ் ஆகிடுச்சின்னா இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த ரேஞ்சுக்கு வரணும். இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு வருதா இல்லையான்ட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். பழைய மூமெண்ட்லாம் பாருங்கள். நல்லா ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு பொறுமையாக ரேஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி ஒரு புல் பேக் எடுத்து இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஷார்ப்பாக இறங்கிடுச்சு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா டைமும் நடக்காது. இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரி, அந்த ஒரு என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்குது. ஓகே, அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிஒயில் 3 என்ட்ரி தான். 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 1 2 3 என்ட்ரியும் சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. லாஸ் கிடையாது, சின்ன ப்ராஃபிட்லேயே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த புல் பேக்கு சின்னதாக வந்துட்டுருக்கு. ஜேபிஒய் பேர்ன்றதுனால எல்லாமே புல் பேக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த புல் பேக் நடந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். கண்டிப்பாக இந்த ரேஞ்சு வந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டாக கவர் ஆகிடும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே கவர் ஆகிடும். இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு ஜிபிபி ஜேபிஒய் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டில், சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்ட். ஆல்ரெடி முடிஞ்சிச்சு மார்க்கெட்டு. நம்ம இதுக்கப்புறம் எதுவும் கேர் பண்ண தேவை. ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் போன வீடியோஸில் நம்ம ஒரு என்ட்ரி கிடச்சி ஷார்ப்பாக மேலே போயிடுச்சு. 2வது என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 2வது என்ட்ரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 2வது என்ட்ரியும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் புல் பேக் ஆகி மேலே போயிருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து யூஎஸ்டி பேர்ன்றதுனால எல்லாமே ஷார்ப்பாக மேலே இருக்குது. இது கொஞ்சம் புல் பேக் ஆகி ஷார்ப்பாக கீழே இறங்குச்சுன்னா எல்லாமே கீழே இறங்கிட்டு அழகாக வந்துடும். இப்போதைக்கு யூஎஸ்டி பேர் எல்லாமே ஷார்ப்பாக மேலே இருக்குது. எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரேடு எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்தது. எல்லாமே செல்லு தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் பைக் வரல. செல்லுலேயே நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ரேஞ்ச் எடுத்து பார்க்கலாம். இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்தது நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் எதுவும் கிடையாது. நியூசிலாண்ட் ஜேபிஒய் நம்மளுக்கு 4 என்ட்ரி. நியூசிலாண்ட் ஜேபிஒயில் 4 என்ட்ரி நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. 1 2 3 4 ஓகே, 3 ப்ராஃபிட்டில் இருக்குது. 4வது சின்ன லாஸில் தான் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போவே நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சு இங்கே மூமெண்ட்டு ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. இந்த மூமெண்ட்டை கிராஸ் பண்ணி ஜேபிஒய் பேர்ன்றதுனால மேலே போக ஆரம்பிச்சதுன்னா இந்த ரேஞ்சுக்கு அடுத்தது இங்கே வரும். ஃபஸ்ட் லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லெவலுக்கு வந்து நிற்கும் கண்டிப்பாக. வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது நியூஸ் ஜேபிஐ நியூஸ் வந்ததுன்னா ஷார்ப்பாக நம்ம இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவலில் வருதா இல்லை இந்த லெவல்லையும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு நியூசிலாண்ட் ஜேபிஐ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, அடுத்தது நியூசிலாண்ட் கேடு. நியூசிலாண்ட் கேடில் இப்போ நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக என்ட்ரிஸ் கிடையாது. இப்போ என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செல் என்ட்ரி தான் நியூசிலாண்ட் கேடு. இந்த ஒரு என்ட்ரியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. இது திருப்பி இந்த ரேஞ்சில் வந்து இங்கே கண்டிப்பாக ஒரு புல் பேக் நடக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வந்தால் கூட இங்கே வந்து ஒரு புல் பேக் ஆகி இந்த ரேஞ்சில் இன்னொரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வரும், இல்லை மேக்ஸிமம் இங்கே வரும். இங்கே வந்துட்டு எவ்வளோ ஷார்ப்பாக கீழே இறங்குதுன்னு பாருங்கள். இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரி. இந்த ஒரு என்ட்ரி ஷார்ப்பாக கீழே இறங்குதா இல்லை கொஞ்சம் புல் பேக் ஆகி ஷார்ப்பாக கீழே இறங்குதா பாருங்கள். நம்ம இந்த செல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அடுத்தது நியூசிலாண்ட் யூஎஸ்டி. புது என்ட்ரி கிடச்சிச்சு. நியூசிலாண்ட் யூஎஸ்டி பழசில் பொறுமையாக ரேஞ்சு அழகாக கொடுத்து நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ கொடுத்தது. இப்போ செல்லை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. செல்லில் ஒரே ஒரு என்ட்ரி. அந்த ஒரு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா இறங்கி இந்த இடத்துல நல்ல மூவ்மெண்ட்டு கிடச்சிருக்கு. இந்த மூவ்மெண்ட்டானது தான் நின்றுட்டுருக்கு. அதோட மீனிங் என்னென்னா இந்த இடத்துல திருப்பியும் கீழே வர மாதிரி வந்துட்டு திருப்பியும் ஒரு புல் பேக் நடக்கும். இதுலேயும் நியூசிலாந்து யூஎஸ்டியில் புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 2-3 என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு வரலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போதைக்கு நியூசிலாந்து யூஎஸ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது யூஎஸ்டி கேடு. ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளாக
யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஒரே என்ட்ரி சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோஸில். அதுக்கப்புறம் கீழே பொறுமையாக புல் பேக் ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை இங்கே இதற்கு கீழே வந்துட்டு இன்னொரு என்ட்ரி நம்மளுக்கு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு என்ட்ரியில் ஓடின்னு இருக்குது. ஓகே, இன்னொரு என்ட்ரி கிடச்சிதுன்னா அந்த என்ட்ரி கூட அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்குள்ளே இன்னொரு என்ட்ரி கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு என்ட்ரி சின்ன என்ட்ரி ஓடின்னு இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்ஸ்லேருந்து புல் பேக் ஆச்சுன்னா அப்படியே ஒரு என்ட்ரி கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே ப்ரெஷர் வர மொத்தம் ஒரு என்ட்ரி கிடைக்கும். இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரி சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூஎஸ்டி ஜேபி பொறுத்த வரைக்கும் நல்லாவே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மேஜராக ஃபாலோ பண்ணுறது வந்து கோல்டு மார்க்கெட்டு தான் எல்லாருமே. கோல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹையை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் இருந்து எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஷார்ப்பாக இறங்கலாம். யூஎஸ்டி பேர் எல்லாமே ஷார்ப்பாக மேலே போயிருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு கீழே வந்ததுன்னா ஷார்ப்பாக இந்த லெவலுக்கு வந்து நிற்கும். அப்போ வந்து இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகே, இந்த லெவல் வரும்போது எல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த ரேஞ்ச் வந்தாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கோல்டு நிறைய என்ட்ரிஸ் எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது, கோல்டை தவிர. ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெவல் என்னன்ட்டு நான் டெய்லி அப்டேட் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. யூடியூப்பில் நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாத்துலேயும் நம்மளோட சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.